ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான பிரேமலு அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சேலத்தில் இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ சச்சின். நம்ம ஹீரோ அவர் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அன்னைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. இனிமேல் நாம் இந்த காலேஜில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட போய் அவரோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணி பிரேமலும் டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக யூகே போகிறதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா கூட சேர்ந்து பேக்கரியில் கேக் விற்கிற வேலை, கேக் டெலிவரி பண்ணுற வேலை, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான சஞ்சுக்கு மட்டும் விசா கிடைக்குது. நம்ம ஹீரோவோட அக்கௌண்ட்ல காசு இல்லாததுனால அவரோட விசா கேன்சல் ஆகுது. அந்த நேரத்தில் பேக்கரியிலேருந்து ஒரு இடத்துக்கு ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டதும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அப்படி நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா சொன்ன அட்ரஸ்க்கு ஐஸ்கிரீமை டெலிவரி பண்ண போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டான அமலுங்கிறவரை மீட் பண்றாரு. அமலும் நம்ம ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ கம்மியா மார்க் எடுத்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும். ஆனா அமல் கேரளாவிலேயே காலேஜ் படிப்பை படிச்சு முடிச்சுட்டான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் அமலும் அவங்களோட காலேஜ் லைஃப்பை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அமல் கிட்ட டே நெக்ஸ்ட் என்னடா பண்ண போற, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அமலும் ஆமாடா நான் கேட் கோச்சிங் பண்ண போறேன், அதுக்காக ஹைதராபாத்ல ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் டே என்னாலலாம் இங்க இருக்க முடியாதுடா, எல்லாரும் யூகே போகலையான்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் வழி சொல்லுடான்னு கேட்கும் போது அமலும் நீ என் கூட கேட் கோச்சிங்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி ஹைதராபாத்க்கு போறாங்க. அங்க கட் பண்ணா ஹைதராபாத்ல இருக்க ஒரு ஐடி கம்பெனில புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்றாங்க. இவங்களோட பேரு ரீனு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். புதுசா வேலைக்கு சேர்ந்ததுனால நம்ம ஹீரோயினோட டீம் லீடர் ஆதி அவங்களுக்கு கேக்க வெட்டி இவங்க டீமுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டான கார்த்திகா கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரூம்ல நிகாரிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ அமல் கூட ஹைதராபாத் வந்து சேர்ந்து அமல் கூட அவரோட ரூமை ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவங்க கேட் கோச்சிங்க்கும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியல, ஆனா கேட் கோச்சிங் போய்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் மொட்டை மாடியில கார்த்திகாவும் நிகாரிகாவும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கூட உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் எனக்கு வரப்போற மாப்பிள்ள நல்ல மெச்சூர்டான பர்சனா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நல்ல வெல் செட்டில்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கார்த்திகாவும் நிகாரிகா கிட்ட இவ கேட்ட மாதிரி ஒரு பையனை பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல போதையில இருந்த நிகாரிகாவும் அவங்க குடிச்சு போட்ட ஒரு பீர் பாட்டில எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட இதோ பாரு, இந்த பாட்டில நான் ஒருத்தங்க மேல தூக்கி போடுறேன், அது யார் மேல விழுதோ அவங்க தான் உன்னோட வருங்கால மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில தூக்கி கீழே போடுறாங்க. அந்த பாட்டிலும் ஒரு கிழவ மேல விழுந்துருது. அவரும் அங்க சத்தம் போட இவங்க எல்லாரும் அது யாருன்னு கூட பார்க்காம அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவையும் அமலையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அமல் கிட்ட டே எனக்கு இந்த கேட்டெல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியலடா, பேசாமல் நான் சென்னைக்கே போகிறேன்டா, அங்கே போய் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிறேன், யூகே போகிற வரைக்கும் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம அமலும் டே ஏதாச்சும் ஒரு கோல் வச்சுக்கோடா, அந்த கோலை நோக்கி ஓடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்களோட கேட் கோச்சிங் மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு. அவர் அங்கே வந்து எனக்கு மேரேஜ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அவரோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல பிரேக் டைம்ல சுபின்னு ஒரு பையனும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஜஸ்ட் ஃபன்னா மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல யார் ஒருத்தங்களை நீங்க கொல்லணும், யார் ஒருத்தங்களை பிரதரா நினைக்கணும், யார் ஒருத்தங்களை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரை கொல்லுவீங்க, யாரை பிரதரா நினைப்பீங்க, யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே ஆன்சர் கேட்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஆன்சர் சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோயினும் அவங்க டீம்ல இருக்க சுபினை கொன்னு ஸ்ரீனின்னு ஒருத்தரை பிரதரா ஏத்துக்கிட்டு அவங்க டீமோட டீம் லீடரான ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க டீம் லீடரான ஆதியும் அங்க வர நம்ம கார்த்திகாவும் அங்க நடந்த கேமை பத்தி சொல்லிட்டு ரீனு உங்களை கட்டிக்கிறாளாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கோத்து விடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஆதியும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம உங்களோட பிரேக் முடிஞ்சிச்சு, வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போறாரு. அங்க போயிட்டு பயங்கர சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஆதி நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இப்போ நம்ம ஆதியும் வெளியே வந்து அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட ஸ்ரீபானின்னு ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஓகே எல்லாருமே கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கே கட் பண்ணா இப்போ அந்த கல்யாணத்துக்கு டீம் லீடரான ஆதி அவரோட டீம்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு.
அவங்களோட டீம்ல இருந்த அந்த ஸ்ரிபானிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கேட் கோச்சிங் நடத்திட்டு இருந்தார் இல்லையா மாஸ்டர், அவர் தான். அந்த மேரேஜ் வீட்டுக்கு வெளியில ஒரு பழமையான சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலையை பார்த்துட்டு ஆதியும் அங்க இருக்க ஒரு பெரியவர்கிட்ட அந்த சிலையை பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அமலும் கார்ல வேகமா வந்துகிட்டு இருப்பாங்க. காரு பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த காரு வேகமா அந்த சிலையில வந்து இடிக்குது. அந்த சிலையும் ஆதி மேல சாஞ்சிருது. ஜஸ்ட் மிஸ்ல ஆதி அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படி அங்க இருந்த எல்லாரும் நம்ம ஹீரோவை அமலையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்து, டே உனக்கு கண்ணு தெரியாதடா, என்னடா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்க கட் பண்ணா இப்போ அந்த மேரேஜ் வீட்ல ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆதி கிருஷ்ணன் மாதிரியும் நம்ம ஹீரோயின் ராதா மாதிரியும் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டாகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் கார்த்திகாவும் வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் அமலும் வராங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள கூப்பிட்டு காலையில என்ன நடந்துச்சு, ஏன் காரை நீங்க அப்படி ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோவும், நாங்க வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் எங்க கார் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டான். அதுக்கு நான் பிரேக் பிடிக்கிறதுக்கு பதிலா தெரியாம ஆக்சிலரேட்டர் மிதிச்சிட்டேன். அதனாலதான் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப அமலும், நீங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிட்டு வெத்தலை பாக்க போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கார்த்திகாவும், இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும், காலையில வந்தது உங்களோட காரா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும், இல்ல அமலோட கசின் கார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும், நாங்க 2 பேரும் இங்க ஹைதராபாத்ல கேட் கோச்சிங் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு அமலும், போய்கிட்டு இருந்தோம், இப்ப நான் மட்டும்தான் போவோம் போல இருக்க, இவன் சென்னை போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும், சென்னைக்கு ஏன் போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், இங்க கோச்சிங் ஒன்றும் சரியில்லை, சென்னையில போயிட்டு ஏதாச்சும் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கார்த்திகாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரும் இங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியலையே, சுபின் வேற இங்க இருக்க கோயில் குளம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்மள நாளைக்கு காலையில தான் கொண்டு விடுவான் போல இருக்கு. ஆதியுமே வைஷாக்ல ஏதோ வேலை இருக்கான், அதனால அங்க போறாராம். இப்ப நாம மட்டும் சுபின் கூட போனோம், அவ்வளவுதான், நாம வீடு போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்ப அந்த பக்கம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அமலும் கிளம்புறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம கார்த்திகாவும் அவங்க கிட்ட வந்து, நம்ம ஹீரோயினான ரீனுவும் நானும் உங்க கூட ஹைதராபாத் வரைக்கும் வரலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. வாங்க வாங்க சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கூப்பிடுறாரு. இந்த விஷயத்த அவங்க டீம் லீடரான ஆதி கிட்ட சொல்றாங்க. நம்ம ஆதியும், அவனுங்க கார்ல பிரேக் இருக்கான்னு கூட தெரியல, அவனுங்களை நம்பி உங்களை எப்படி அனுப்பி வைக்கிறது, அப்படியெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது, வேணும்னா வைஷாக் ட்ரிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களை வேணா நான் ஹைதராபாத்ல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க எதுக்காக உங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆதியும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை அமலையும் ஏதோ குற்றவாளி மாதிரி அவங்க லைசன்ஸோட நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட இவங்களை அனுப்புறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அப்படியே ஜாலியா ஹைதராபாத்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் அமலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும், டே நான் இனிமே சென்னை போற மாதிரி எல்லாம் இல்லடா, அதனால உன்னோட கசின் வச்சிருக்க ஃப்ரைட் சிக்கன் கடையில எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதனால நம்ம அமலும் அடுத்த நாள் அவரோட கசினோட TFC கடையில நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுக்கறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அமலும் அவங்க இப்ப தங்கி இருக்க ரூமை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே நம்ம ரூம் எடுத்து இருக்கலாம்டா, அப்பதான் அவளை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது அமலும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறான். இப்போ நம்ம அமலும் கார்த்திகா கிட்ட, உங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஏதாச்சும் PG இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜ நம்ம கார்த்திகாவும் அவங்க ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. அந்த பக்கம் நம்ம டீம் லீடர் ஆதி இருக்கான் இல்லையா, அவன் அவரோட டீம்ல இருக்க எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே ஒண்ணு கொடுத்துட்டு, இதோ பாருங்க கேர்ள்ஸ், எப்பவுமே யாரையுமே நீங்க நம்பவே கூடாது, எப்பவும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இவங்க ஆபீஸ்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. அதுல நம்ம ஆதியும் நம்ம ஹீரோயினும் கேரளா ஸ்டைல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வராங்க. இதை நம்ம ஹீரோயினும் அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்டோவா அப்லோட் பண்றாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகிறாரு. அப்புறமா நம்ம ஹீரோயின் கார்த்திகாவும் எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துலயே ஒரு ரூம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அமலும் அவங்க ஆல்ரெடி தங்கியிருந்த அந்த ரூமை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த ரூமுக்கு வராங்க. அவங்க புது ரூமுக்கு வந்ததுமே இந்த ரூமை ரெஃபர் பண்ண நம்ம ஹீரோயினுக்கும் கார்த்திகாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்திகாவும், ஹே நீ சென்னைக்கு போறேன்னு தானே சொன்ன, நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு இங்க TFCல வேலை கிடைச்சிருக்கு, அது அமலோட கசினான தாமஸோட கடை தான், இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அவங்களோட கடை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின கார்த்திகாவை நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, அமல் தான் கார்த்திகாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா நடக்கிற விஷயம் என்ன, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இப்போ நம்ம ஹீரோவும் சண்டே நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கப்பிள்ஸா நம்ம பப்புக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்களுமே ஓகே போலாமே அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு சண்டே சோ பப்க்கு போறதுக்காக நம்ம ஹீரோயினும் கார்த்திகாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கார்த்திகா கிட்ட வந்து நீ வேணா பாரு, இன்னைக்கு கண்டிப்பா அமல் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல நிகாரிகா உள்ள வந்து நீங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்க பப்க்கு போறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நிகாரிகா சொல்லும் போது சரி ஓகே வா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கார்த்திகாவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க கூட இருக்க நிகாரிகாவும் பப்க்கு வரேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லும் போது இந்த பப்ல கப்பிள்ஸ மட்டும் தானே விடுவாங்க, நான் வேணா ஆதிய கூட்டிட்டு வரட்டுவா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கும் போது ஐயோ அதெல்லாம் வேணாம், நாங்களே ஒருத்தனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போனை வைக்கிறாரு. இப்ப அமலும் நம்ம ஹீரோவும் அவளோட கசினார தாமஸ கூட்டிட்டு அந்த பப்க்கு போறாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் ஜாலியா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அமலும் கார்த்திகாவை மட்டும் தனியா கூப்பிட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓஹோ இவன் நம்ம கிட்ட லவ் தான் ப்ரொபோஸ் பண்ண போறா போல அப்படின்னு கார்த்திகா நினைச்சிட்டு ஐயோ நான் கமிட்டடியா, எனக்கு வேற கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமலும் நீ சிங்கிளா இருந்தானே கமிட்டடா இருந்தானே அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிடுறாரு. இத கேட்டுட்டு கார்த்திகா பயங்கர காண்டாகுறாங்க. அப்போதான் அமலும் என்னோட ஃப்ரெண்டு சச்சின் உன்னோட ஃப்ரெண்டு ரீனுவ லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆல்ரெடி காண்ட்ல இருந்த நம்ம கார்த்திகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து இதோ பாரு நீ ஆல்ரெடி யூகே போறேன்னு சொன்ன, அப்புறமா சென்னைக்கு போறேன்னு சொன்ன, உன்னோட அடுத்த நாளுக்கே உன்கிட்ட பிளான் இல்ல. ஆனா ரீனு அவளோட வாழ்க்கைய பத்தி அவ கரெக்டா ஒரு பிளான போட்டு வச்சிருக்கா. காலேஜ் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணா, ஆனா அது செட் ஆகாததுனால பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால இனிமே நல்ல மெச்சூர்டான ஒரு வெல் செட்டில்டான பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கா. ஆனா அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நீ சும்மா கேட்டு படிக்கிறதுக்காக வந்த, இப்போ வந்து அவளை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிற. முதல்ல உன்னோட கரியரை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் கேட்டு காட்டான அமலும் இவ்வளவு கண்டிஷனோட உங்களுக்கு எவன் கிடைக்க போறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதான் இருக்கவே இருக்கான் எங்க டீம் லீடர் ஆதி, இன்னும் 6 மாசத்துல அவங்க 2 பேரும் நல்ல கப்பிள்ஸா மாறிடுவாங்க. இதுக்கப்புறமும் இங்க நடந்த விஷயத்த ரீனு கிட்ட சொல்லணுமான்னு சொல்லி கார்த்திகா கேட்கும் போது சச்சினும் அமலும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட அமல் வந்து அதான் ரீனு உனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்ச போச்சுல, நீ பேசாம கிளம்பி சென்னைக்கு போட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கார்த்திகா சொன்னதெல்லாம் வச்சுட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா, இத ரீனுவே சொல்லட்டும் அப்ப நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட ஆபீஸ காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரைனிங் பீரியட முடிச்சிட்டு இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் லீடர் ஆதி அங்க இன்ஃபார்ம் பண்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோயினோட டீம்ல இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரீட் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணி டிஎஃப்சில இருந்து ஒரு 8 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி நாளைக்கு நான் டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக சேலத்துக்கு போறேன்டா, நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நானும் வரேன்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஆபீஸ்க்கு பர்கர் எடுத்துட்டு போறாரு. ஹீரோயினும் அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட டீ பெட்ஸ் கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டீம் லீடர் ஆதியும் எங்க ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வேலை செய்யற டிஎஃப்சில தான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஆதிக்கு காண்ட் ஆகுது. ஐயோ அவன் ஏதாச்சும் விஷம் கலந்து வச்சிட போறா, யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி காண்டாயித்தான். இருந்தாலும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆதியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்னும் நீ அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினோ ஆமா அவன் கூட பேசுறது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவங்க படிச்ச காலேஜ்ல டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் அவரோட போன்ல ஸ்டேட்டஸ் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது நம்ம ஹீரோயினும் ட்ரெயின்ல போற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ அவங்களுக்கு போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நேத்துக்கு உன்னோட கடையில இருந்து பர்கர் சாப்பிட்டதுனால ஸ்டொமக் அப்செட் ஆயிருச்சு, அதனால ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்ச நேரத்துல சேலம் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அங்க இருந்த ஒரு பாட்டிய பிடிச்சு காலேஜ் படிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு லூஸ் மோஷன் வந்திருக்கும். அந்த சமயத்துல அவன் ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்டிருப்பான். அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த மருந்தை அந்த பாட்டி கிட்ட செய்ய சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த மருந்தை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ ஓடி போறாரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட போனு தெரியாதனமா கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சிருது. அப்படியே ஒரு வழியா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த மருந்தை கொடுத்துடுறாங்க. அந்த நேரத்துல இப்ப ட்ரெயினும் கிளம்புது. இப்ப ட்ரெயின்ல இருந்த நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கால் பண்ணி ஹே நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும் நான் இன்னும் கிளம்பல, ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்ல தான் நான் இருக்கேன், இங்க பயங்கர கூட்டமா இருக்கு, சரிவை நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது
அதுக்கு நம்ம ஹீரோயினும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி என்னோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வா, டிடிஆர் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம ஹீரோயினோட கம்பார்ட்மெண்ட்க்கு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மருந்து கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல என்ன கஷ்டம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல ஆதி கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால் வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்ததுமே இந்த ஆதிக்கு பயங்கர காண்டாகுது. உடனே ட்ரெயினை நிறுத்திட்டு நீ அங்கிருந்து இறங்கி போயிரு, இவன் கூட போறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவன் எனக்கு ஸ்டொமக் அப்செட்டுக்கு மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அவன் கொடுத்தத நீ சாப்பிட்டியா, உடனே வாந்தி எடுத்துரு அப்படின்னு சொல்லி காண்டா பேசிக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயினும் அவனோட காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட ஊர் வந்துருது. அதனால நம்ம ஹீரோவும் இப்ப இறங்க போறாரு. அதனால இப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற 23ஆம் தேதி எனக்கு பர்த்டே இருக்கு, கண்டிப்பா நீ அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. அங்க கட் பண்ணா இப்போ 23ஆம் தேதி நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்காக அமலை கூட்டிட்டு ஒரு கிஃப்ட வாங்கிட்டு நம்ம ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வர்றாரு. அங்க வந்தா அவங்க டீம் லீடர் ஆதி, அவங்களோட ஃப்ரெண்டு கார்த்திகா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இப்படி எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. அதை அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பொம்மை இருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கத்துல அங்க ஆதிக்கு காண்டாகுது. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆதியும் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன் டே ட்ரிப்பா ஹைதராபாத்தை சுத்தலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கோம், நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அப்ப அமலையும் சச்சினை கூட்டிட்டு போலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஆதியும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் கேட்டதுக்காக சரி ஓகேன்னு சொல்றாரு. அப்படி சண்டே எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ட்ரிப் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிப் ஃபுல்லாவே அந்த ஆதி நம்ம ஹீரோயினையும் பிரிக்கிறதே ஒரு கோலா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஆதிக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அந்த ட்ரிப்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உன்னோட ரெஸ்யூம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு, என்னோட பில்டிங்ல ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு, அதுல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, நான் உன்னை ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம ஹீரோவும் அவரோட ரெஸ்யூமை ஹீரோயினுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் என்னடா இது ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சிருக்க, சரி வா நாளைக்கு நெட் சென்டர் போயிட்டு நாம ரெஸ்யூம் ஒழுங்கா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. இதை பார்த்து அமலும் டே கண்டிப்பா அவ உன்னை லவ் பண்றா போல இருக்குடா, இல்லைன்னா அவ கண்டிப்பா இந்த மாதிரி உன்னை கேரா பார்த்துருக்க மாட்டாடா, உனக்கு டைம் கிடைக்கும் போது வசமா நீ உன்னோட லவ் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்துறான். அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நெட் சென்டருக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒவ்வொரு டீட்டெயில்ஸா கேட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்கும் போது 16/3/1999 சொல்றான் நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயினும் டே நான் செப்டம்பர் 1998டா, இனிமே நீ என் அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் நேம் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்து மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது நான் சிங்கிள் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் சரி சரி எப்போ மேரிடா மாத்த போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணு தான் எனக்கு இப்போ ரெஸ்யூமே ரெடி பண்றா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நீ இவ்வளோ கேவலமா ப்ரொபோஸ் பண்ற, எனக்கு வந்து ப்ரொபோசல்ல இதான்டா ஒஸ்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நான் சொன்னதுக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யோசிக்காம உடனே நோன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அப்போ எதுக்காக நீ எனக்கு ஃபோன்லாம் கொடுத்த, ஜாப் எல்லாம் ரெஃபர் பண்ண, உன்னோட ஃபிளாட்டுக்கு கூட என்னை இன்வைட் பண்ண, இப்போ கூட பாரு எனக்காக நீ உட்காந்து ரெஸ்யூம் ரெடி பண்ற, இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது டே என்னடா இது இதெல்லாம் பண்ண லவ்வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும் போது அப்போ இல்லையா என்னை விட உன்னோட டீம் லீடரான அந்த ஆதியை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அடே பைத்தியம் அவ என்னோட பெஸ்டிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோவும் முதல்ல அவனை பொழந்துக்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற, நாம ஃப்ரெண்ட்ஸ் தானடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படிதானே சொல்ல வர. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா நான் தான் இங்க நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற டிஎஃப்சில நம்ம ஹீரோக்கு தான் பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து கம்பெனில இருந்து கால் பண்ணாங்களாம், நீ ஏன் கால் அட்டன் பண்ணல, நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுவுமே நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு யாரோட சிம்பதியிலுமே வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது எனக்கு 7 மணிக்கு தான் வேலை முடியும்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்றாங்க. வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினும் இதோ பாரு உன்னோட மனசுல இந்த மாதிரியான ஒரு ஆசை வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், இந்த விஷயத்த இதோட நிறுத்திக்கலாம், வழக்கம் போல நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாவே பேசிக்கலாம், ஆனா அந்த லவ் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சோகமா இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும் இது ஒண்ணு உன்னோட முதல் ரிஜெக்ஷன் ஒண்ணு இல்ல இல்லையா,
இதுக்கு முன்னே இது மாதிரி நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது கடுப்பான நம்ம ஹீரோவும் அவனோட போன்ல இருந்த சிம்மை கழட்டிட்டு அந்த போனை அவகிட்டயே கொடுத்துட்டு போயிடுறான். ரூமுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டான அமல் கிட்ட ஹீரோயின் சொன்னதை சொல்லி ஃபீல் பண்ணி அழுறான். அழுதுகிட்டு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா, நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம அமலும் ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு சரி போடா நீ அங்க போயாச்சும் நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த மொபைலை ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக அவனோட ரூமுக்கு வராங்க. ஆனா சச்சின் அங்க இல்ல, அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி அமல் சொல்றான். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ இல்லாதது அப்பதான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கும் நிறைய மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அப்படியே இப்போ கார்த்திகாவோட வெட்டிங் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அமலும் நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசும்போது நம்ம ஹீரோவும் எனக்கு யூகே போறதுக்கு விசா கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில 11:30க்கு ஃபிளைட், அதான் என்னோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி ஃபீலிங்ல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்த கேட்டதும் இன்னும் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகுது. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல ஆதி நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசுறாரு. என்னோட டீம் எனக்கு குடும்ப மாதிரி இருந்துச்சு, எப்போ நீங்க வந்தீங்களோ அப்பவே அது உடஞ்சு போயிருச்சு. இப்போ ஒன்னால ரேணு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன், அவளும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதுக்குன்னு அவ ஒன்ன லவ் பண்றான்னு மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்காத, அவ ஒன்னையுமே லவ் பண்ணல, நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது ஆதியும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் ஆதிக்கு மூஞ்சிக்கு நேரா இல்லன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அமலும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதனால ஆதிக்கு ரொம்பவே நோஸ்கட் ஆயிருது. இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை ஏர்போர்ட்ல விடுறதுக்காக அமலும் அவரோட கசினான தாமஸும் போறாங்க. கார்த்திகாவும் அங்க வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கறாங்க. இத பார்த்த அமலும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா நீ ஒண்ணு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோயினும் நான் வேணா அவனை ஏர்போர்ட்ல வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார்ல ஏறாங்க. இப்ப அவங்க போய்கிட்டு இருக்க அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆதி கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு அவங்கள பொழந்து கட்டணும்னு சொல்லி அவங்க காரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்படி அவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் எதிர்பார்த்த மாதிரியான பையன் நீ கிடையாது, ஆனா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவை ஷாக் ஆகுறாரு. அந்த நேரத்துல இந்த ஆதி கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்களே அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவோட காரை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஆதி ஒரு பெப்பர் ஸ்ப்ரே ஒன்னு ஆல்ரெடி கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அதை அவங்களோட பேக்ல இருந்து எடுத்து அந்த பெப்பர் ஸ்ப்ரேய அவனோட கண்ணிலேயே அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இப்ப அங்கேயே ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் சொல்லிக்கிறாங்க. நீ யூகேக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயின். அங்க கட் பண்ண ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மொட்டை மாடியில நம்ம ஹீரோயினும் கார்த்திகாவும் நிகாரிகாவும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப நிகாரிகாவும் ஒரு டின் பீரை எடுத்துட்டு இந்த பாட்டில் யார் மேல விழுகுதோ அவன் தான் உன்னோட வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த சீனை காட்டுறாங்க. அந்த நிகாரிகா தூக்கி போட்ட அந்த டின் பீர் பாட்டில் நம்ம ஹீரோ மேலதான் வந்து விழுந்திருக்கும். அந்த சீனை காட்டி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.